உடல் தன்னைத்தானே சரி பண்ணுவதற்காக இந்த இடத்துல ஏற்பட்ட நெஞ்சு கரிப்பு போகிறதுக்காக என்ன பண்ணிருச்சு, பசின்ற உணர்வை கட் பண்ணிருச்சு. அவ்வளோதாங்க. பசின்ற உணர்வை கட் பண்ணாதான் இந்த இடத்த ஹீல் பண்ண முடியும். என்ன பண்ணாங்க, நீங்கள்லாம் வந்து வீட்டில் ஆஃப் பண்ணி வைக்க வேணாம், நாங்களே மொத்தமாக என்ன பண்ணிடுறோம், சடவுன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபி அதுவாக அவங்களாவே ஆஃப் பண்ணிட்டு போய் வேலை பார்த்துட்டு ஆன் பண்ணுறாங்க பாருங்க. அவ்வளோதான். உள்ளுக்குள்ள அண்டத்தில் வேலை பார்க்கறது தான் இந்த பிண்டத்திலும் வேலை பார்க்குது. இந்த பிண்டத்தில் வேலை பார்க்கறத பற்றி தான் நம்ம வெளியில் ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அவ்வளோதான், சிம்பிள். அது மாதிரி டோட்டலாக சடவுன் பண்ணுது, எங்க பசி என்ற உணர்வு ஆஃப் பண்ணுது, அதை ஹீல் பண்ணுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, பசி எடுக்க மாட்டேங்குதுங்க, பசி எடுக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். பசி எடுக்கலை ஆனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டே இருக்கும். அப்புறம் எப்படிங்க அது ஹீல் ஆகும்? அதனால் அதுக்கப்புறமும் எந்த உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு நெஞ்சு கரிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு இருக்குது, அந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்குது, செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதை சாப்பிட்டாலும் அப்படியே மேலே வரைக்கும் அந்த புகைச்சல் வருது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இதை நீங்கள் குணப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு வேளை உணவை நீங்கள் கட் பண்ணுங்கள்.